உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. இந்த சனிக்கிழமை வழியாக நான் வேலைக்கு போகணும் பின்னேரம். அப்போ நான் வேலைக்கு சமைச்சு சாப்பாடை கொடுத்துட்டு வேலைக்கு போகிறேன். என்ன செய்கிறீங்க பிள்ளைகளோட? மேலே நேசத்துக்கு இது பார்த்து கொண்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வந்து எல்லாம் எப்படி நல்ல ஸ்டம்மெல்லாம் போய் நல்ல சூப்பராக வந்திருக்கு. பாருங்க வீடியோ பாருங்க. எனக்கு டைம் வெறும் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஓகே, தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. சசினிஷா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம், சசினிஷா ஃபேமிலி. நான் உங்கள் சசி. இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போனீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி நாங்கள் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். அதுவும் வந்து தஞ்சாவூர் பொன்னி அரிசியில் வந்து நான் செய்ய போகிறோம் சிக்கன் பிரியாணி. இந்த உணவுலாம் சசினிஷா யூடியூப் சேனலில் பார்ப்பீங்கன்னு சொன்னால் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போக போகிறோம். என்னென்ன பொருட்கள் இந்த வீடியோவுக்கு தேவையான நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பொருட்களை பார்ப்போம். வாங்க நாங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பொன்னி அரிசி எடுத்து நாங்கள் ஊற வச்சிருக்கிறோம். நீங்கள் வந்து பொன்னி அரிசியை வேலைக்கு எடுத்து ஊற வச்சு விடுங்க. எத்தனை கிலோ அரிசி? இது வந்து 1 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். சொன்னால் நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்த வழியாக 1 கிலோ அரிசி எடுத்து வச்சுக்கேன். இது பார்த்தீங்களா சிக்கன், இதில் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ சிக்கன் இருக்குது, 1.5 கிலோ கோழி. இதில் பார்த்தீங்கன்னா தேவையான தக்காளி பழம் இதில் இருக்குது. நான் 4 தக்காளி பழம் எடுத்து வெட்டியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 4 தக்காளி பழம் வந்து இதில் பாருங்க மக்களே, 400 கிராம் தக்காளி பழம் எடுத்துருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 பிடி புதினா, 1 பிடி கொத்தமல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 400 கிராம் வந்து வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி எடுத்துருக்கிறேன். இதில் பாருங்கள், இங்கே வந்து உப்பு, மஞ்சத்தூள், பட்டை வகைகள் இருக்குது, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தூள் எடுத்துருக்கிறேன். நான் அதுக்கு தேவையான தூள், ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளையில வச்சிருக்கபடியே நாங்கள் இதில் களவான தூள்லாம் நாங்கள் என்ன தூள்? இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாழ்ப்பாணத்தில் அரைச்சி எடுத்த மிளகாத்தூள், யாழ்ப்பாணத்தில் வறுத்து அரைச்சி எடுத்து அம்மா அனுப்பின மிளகாத்தூள். இதில் பிரியாணி மசாலா போடுறது இல்லையோ? நாங்கள் பிரியாணிக்கு வந்து நாங்கள் மசாலா போடல. நாங்கள் செய்து போடுறோம். நாங்கள் மசாலா வந்து நாங்கள் இந்த கடையில் வேண்டுற மசாலாலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. பிரியாணிக்கு கடையில் விற்கிற மசாலா நாங்கள் ஒரு நாள் யூஸ் பண்ணுறதில்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்களாவே மசாலா செய்யணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன்னு சொன்னால் கொஞ்சம் காரம் தரதுன்னு சொல்லி தேவையான பச்சை மிளகா போட்டுருக்கேன். எங்களுக்கு தேவையான பச்சை மிளகா, நீங்கள் வேணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான பச்சை மிளகா போடுங்க. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தயிர் இருக்குது. நாங்கள் இப்போ பிரியாணிக்கு 250 கிராம் தயிர் எங்களுக்கு காணும். 1 கிலோ அரிசி போடுறபடியாக 1.5 கிலோ சிக்கன் போடுறபடியாக 250 கிராம் தயிர் காணும். ஓகே, வாங்க நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வீடியோக்குள்ளே போக போகிறோம். பாருங்கள், இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு நல்லெண்ணெய் விட்டு தான் நாங்கள் எப்பயுமே சமைக்கிறாங்க. வாங்க நாங்கள் இப்போ நல்லெண்ணெய் போகிறோம். வாங்க மக்களே, இப்போ நாங்கள் சட்டியை சூடாக்கிட்டோம். வாங்க இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நாங்கள் போட போகிறோம். நாங்கள் இதில் பட்டை வகை எடுத்து வச்சுருக்கிறோம். அது போட்டுட்டு சரி வாங்க நாங்கள் தேவையான எண்ணெய் ஊற்ற போகிறோம். நாங்கள் நல்லெண்ணெயெலாம் சமைக்கிறாங்க. வாங்க, தேவையான எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து உங்களுக்கு பொரிஞ்சு விரட்டணும் மட்டை. இப்போ பாருங்க, எண்ணெய் கொதிச்சு நாங்கள் இப்போ புதினா கொத்தமல்லி நாங்கள் ஒரு சேர்த்து பாருங்க. இப்போ பாருங்க மக்களே, புதினா கொத்தமல்லி எல்லாம் வதங்கிட்டு நாங்கள் இப்போ வெங்காயத்தை போட போகிறோம். வெங்காயத்தை போட்டு வதக்குவோம். வெங்காயம் போட்டுட்டு நாங்கள் வெங்காயம் வதங்குறதுக்கு வந்து நாங்கள் இப்போ தேவையான உப்பு போட்டோம்னா வெங்காயம் தக்காளிங்களுக்கு வதங்கி பொன்னிறமாக வந்துடும். பாருங்க, வெங்காயம் வதங்குறதுக்கு நாங்கள் தேவையான அளவு உப்பு போடுறோம். வெங்காயம் வதங்குறதுக்கு இப்போ பாருங்க மக்களே, வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டக்கும். செம்மையா பிரியாணி சமைச்சு பயங்கரமாக ரசிக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். ஓகே, நான் பிரியாணி செய்கிறேன் இல்லையா, மகன் பிரியாணி செய்ய ஆவலாக இருக்கிறேன். தம்பிக்கு பிரியாணி பிடிக்குமா? எவ்வளோ பிடிக்கும்? தக்காளி சேர்க்கணும். ரொம்ப பிடிக்குமா?
என்ன வெங்காயம் வதங்கிட்டா? இன்னும் வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் பொண்ணுரமாக வரும். அதுக்காக நல்லா கருவாங்க கூட நல்லா கறினா பிரியாணி வந்து கெக்க ஒழிக்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா பொண்ணுரமாக வதங்கட்டும். உங்களுக்கு பிரியாணி பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரியாணி. இந்த சனிக்கிழமை வழியாக நான் வேலைக்கு போகணும் நேரம். அப்போ நான் வேலைக்கு சமைச்சு சாப்பாடை கொடுத்துட்டு வேலைக்கு போடுறேன். ஏற்கனவே நான் சனிக்கிழமை நான் என்னென்ன செய்யணும்னு சொல்லி பழைய வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். போன வீடியோவை நீங்கள் அதை பார்க்காத வைங்க. அந்த வீடியோவை பாருங்கள். நான் சனிக்கிழமை ஒரு நாள் டேன்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தை விடுறதுலேருந்து பிள்ளைகள் சமைக்கிறதுலேருந்து சாப்பாடு விடுறதுலேருந்து நான் போட்டிருக்கேன். அதை நீங்கள் பாருங்கள். அந்த யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னா SasiNisha யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அருண் என்ன செய்கிறீங்க? விளையாடுறீங்களா தங்கச்சோட? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே வெங்காயம் நன்றாக வேக விட்டது. நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாடை பூவை மட்டும் நாங்கள் வந்து நல்லா வதக்குவோம். வதக்கி அந்த பச்சை வாடையை போயிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு பிரியாணியில் வந்து அந்த பச்சை வாடை அடிக்காது. சாப்பிடும்போது பச்சை வாடை தெரியாது. அதுக்கான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நாங்கள் நல்லா வதக்குவோம். நீங்கள் விட்டிங்கன்னு சொன்னால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சட்டையில் வந்து ஒட்டிடும். அது கிண்டிக்கொண்டு சொன்னது தான் உங்களுக்கு சட்டையில் ஒட்டாது. உங்களுக்கு யார் பிரியாணி செய்ய சொல்லி தந்தது? எனக்கு பிரியாணி சொல்லி தந்தது என்னுடைய மனைவி தான். எனக்கு பிரியாணி எப்படி செய்யணும்னு சொல்லி தந்தது. எனக்கு முதல் பிரியாணி செய்ய தெரியாது. ஆனால் சமைப்பேன், பிரியாணி செய்ய தெரியும். என்ன தக்காளி நான் செஞ்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மக்களே தக்காளி வந்து நல்லா வேகி பாருங்கள். தக்காளி கூல் ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் தக்காளி கூல் ஆகிட்டு நாங்கள் இனிமேல் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இப்போ மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் எல்லாவற்றையும் நாங்கள் சேர்க்க போகிறோம். பாருங்கள் நாங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் சரியான மிளகாய்த்தூள். அதுவும் வந்து யாழ்ப்பாணத்தில் அரைத்த மிளகாய்த்தூள் வந்து நல்ல வாசனையாக இருக்கும். பாருங்கள் மஞ்சள் தூள், உப்பு, இவ்வளோதான் மசாலா. இவ்வளோதான் மசாலா. நம்மளோட பிரியாணிக்கு இவ்வளோதான் மசாலா. நீங்கள் ஒரு டிப்ஸு சொல்ல மறந்துட்டீங்க. தயிர் புளிப்பாக இருந்தால் எலுமிச்சம்பழம் தேவையில்லைன்னு நீங்கள் எலுமிச்சம்பழம் அது கதைக்கே இல்லை. நாங்கள் வந்து பிரியாணிக்கு வந்து எலுமிச்சம்பழம் போடுறதில்ல. என்ன சொன்னால் நாம் இந்த தயிர் வந்து புளிப்பான தயிர். இது பார்த்தீங்க சொன்னால் ஃப்ரான்ஸில் இருக்கிறது வந்து யாவது திரைக்கன்னு சொல்லி இருக்கும் பாருங்கள். இது வந்து புளிப்பு தயிரில் இருக்கபடியாக நாம் வந்து தேசிக்காய் புளி சேர்க்கிறதில்ல. பாருங்கள் இப்போ மசாலா எல்லாம் வந்து இதோட சேர்ந்துட்டு தக்காளி மசாலா எல்லாம் சேர்ந்துட்டு கொஞ்சம் வேகட்டும். இப்போ வாங்க மக்களே நாங்கள் தயிர் போட போகிறோம். பாருங்க நாங்கள் 250 கிராம் தயிர் சொன்னாங்க. பாருங்க தயிர் போட்டாச்சு. நாங்கள் தயிரை வந்து நல்லா கிண்டி விடுவோம். எல்லாம் மசாலாவோட செய்கிறதுக்கு தயிர். பாருங்க தயிர் சேர்ந்துட்டு நாங்கள் இனிமேல் எடுத்து வச்சிருக்கிற இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நாங்கள் இப்போ 1.5 கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கிறோம். நம்ம சொன்ன மாதிரி இப்போ சிக்கனை சேர்க்க போகிறோம். நாங்கள் சிக்கனை சேர்க்கலாம். சிக்கனை போட்டுட்டு நல்லா கிண்டி விடுவோம். மசாலா வந்து சிக்கனுக்கு இறங்கினா தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். நாங்கள் இப்போ கிண்டிட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் நாங்கள் மூடி விட போகிறோம். பாருங்க ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு 2 நிமிஷம் நாங்கள் மூடி விட போகிறோம். ஏன்னு சொன்னால் பாருங்கள் சிக்கன் வந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் மசாலாவில் செய்யட்டும். அது மாத்திரம் சிக்கன் அவிஞ்சு வேலைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி விடும். இந்த சிக்கன் தண்ணி வந்து வெளியில் வந்தால் தான் எங்களுக்கு மசாலா கரெக்டாக இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் தேவையான தண்ணியை நாங்கள் சேர்க்கலாம். இப்போ பாருங்க நாங்கள் மூடி வைப்போம். 2 நிமிஷம் மூடி விடும். என்ன செய்கிறீங்க பிள்ளைகளோட? மேலே இதுக்கு பார்த்து கொண்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்படி பாருங்க வாழ
வாருங்க மக்களே, நாங்கள் இப்போ இனிமேல் சிக்கன் போயிட்டு இனிமேல் நாங்கள் கொஞ்சம் போயிட்டு நாங்கள் இனிமேல் தேவையான தண்ணியை சேர்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி 4 சுண்டு அரிசி எடுத்துனாங்க. 4 சுண்டு அரிசிக்கு 6 சுண்டு தண்ணி விட போகிறோம். பாருங்க, இதால் 4 சுண்டு அரிசி எடுத்துனாங்க. பாருங்க விடுவோம். பாருங்க மக்களே, நாங்கள் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுறோம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வைக்கணும் மாஸ். இப்போ பாருங்க மக்களே, நாங்கள் தண்ணியெல்லாம் போயிட்டோம். இப்போ நாங்கள் இதில் வந்து உப்பை பார்க்க போகிறோம். உப்பு தேவையான அளவு இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு வந்து நாங்கள் இதில் சேர்த்தா தான் அரிசி போடைக்க சரியாக மாதிரி நாங்கள் இப்போ அரிசிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்க போகிறோம். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரிசிக்கு தேவையான அளவு உப்பு போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசிக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. நாங்கள் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுட்டு நாங்கள் கொஞ்சம் சிறு நேரம் வந்து மூடி விடுவோம். மூடி விட்டோம்னு சொன்னால் நாங்கள் சிக்கன் எவ்வளோ கிடக்கு வாங்க நாங்கள் மூடி விடுவோம். என்னது இது? என் அண்ணாவோட சேர்ந்து என்ன செய்றீங்க? நிதிஷா எங்க போனீங்க இவ்வளோ நேரம்? அக்கா எங்கே போயிட்டு வர்றா? அப்பாட்ட இருந்தோ? அப்பா கூட்டிகிட்டு வந்து வரோ? சரி, நாங்கள் பிரியாணி பார்ப்போமா? நாங்கள் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்டு சிக்கனை வந்து அரைவா. இப்போ பாருங்க மக்களே, சிக்கனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா முக்கால்வாசி வந்துட்டு நாங்கள் இனிமேல் அரிசியை சேர்த்துடுவோம். வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அரிசியை போட்டாச்சு. அரிசியை போட்டுட்டு நீங்கள் ஒரு கால் மெதுவாக கிண்டி விடுங்க. எனக்கு சொன்னால் அப்புறம் அரிசி வந்து புழஞ்சி போயிடும். இப்போ பாருங்க, நாங்கள் அரிசியை போட்டால் இருக்கா உப்பை பார்ப்போம். வந்துருக்கோம் ஒருக்கா கொஞ்சம் உப்பு காணாது அரிசிக்கு. இந்த உப்பு போடுவோம். பார்த்தீங்கன்னா மக்களே, உப்பு போட்டாச்சு. நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால் நல்லா பேகமாக வந்து இனிமேல் 10 நிமிஷம் வந்து பேகமாக வந்து நாங்கள் அடுப்பை கூட்டி விட்டுட்டு அப்புறம் நாங்கள் சிலோ பிள்ளைங்களை வைக்கப்புறம் வாங்க இப்போ மூடி விடுவோம். பேகமாக கூட்டிட்டு வாங்க மக்களே, இப்போ பிரியாணி அப்படி இருக்கிற பார்ப்போம். பார்த்துட்டு வாங்க நாங்கள் சிம்மில் வைக்க போகிறோம். வாங்க. இப்போ பாருங்க மக்களே, அரிசி வந்து 3/4 பருவம் போயிடுச்சு. நாங்கள் 10 நிமிஷம் சிம்மில் வச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு ஃபுல்லாக போயிடும். சுவையான பிரியாணியும் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்க மக்களே, எல்லாம் அந்த அவிஞ்சி வந்துட்டு நாங்கள் இப்போ என்ன செய்ய சொன்னால் நெய்யை சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க, நாங்கள் தேவையான அளவுக்கு நாங்கள் நெய்யை வந்து ரவுண்டு கட்டி ஊற்றுவோம். அப்போ தான் அது வந்து உள்ள சுத்த இறங்கும். பாருங்க, இப்போ தேவையான அளவுக்கு நாங்கள் நெய்யை ஊற்றியாச்சு. இப்போ பாருங்க, நாங்கள் நெய் ஊற்றியாச்சு. நாங்கள் லைட்டாக கிண்டி விடுவோம். பாருங்கள், நெய் வந்து அடி ஒட்ட இறங்கட்டுக்கும். பாருங்கள், மெதுவாக கிண்டோணுமா அப்புறம் நாங்கள் அரிசியெல்லாம் உடஞ்சி குக்கி ஆகிடும். இப்போ பாருங்க மக்களே, நெய்யெல்லாம் போட்டாச்சு. நாங்கள் இப்போ மூடிட்டு 5 நிமிஷம் தம்மில் விடுவோம். தம்மில் விட்டால் எங்களுக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். பாருங்கள், இங்கே வந்து தம்புறதுக்கெல்லாம் மாவெல்லாம் தண்டி இந்த முடியாது. நாங்கள் இங்கே தண்ணி பத்திரோட தூக்கி மேலே வச்சுட்டா அது அம்மன் நிற்கும். நாங்கள் இப்போ 5 நிமிஷம் தண்ணி தம்புறோம். மூடியை யூஸ் பண்ணால் நல்ல செய்யலாம். பாருங்க, தண்ணி பத்திரத்துக்கு மேலே வச்சுருக்கு தம்பா. இதுதான் தம்புங்களோட தம். பாருங்க, நாங்கள் சூப்பராக அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்களா? 5 நிமிஷம் விடாது. அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி விடுவோம். ஓகே, அந்த ஒத்தியில் வந்து எங்களுக்கு தம் வந்து நல்ல பிரியாணி வந்துடும். வேற இந்த சாப்பிட்றதுக்கு லைன் கட்டி நிற்கணும். பார்க்க நான் சாப்பிடவே காட்டுறேன். ஏன் வெயிட் பண்ணுறீங்க? சாப்பிடவா? என்ன சாப்பிட போகிறீங்க? ஓகே, என்ன சாப்பிட போறீங்க நிஷா? என்ன சாமான்? பிரியாணி செய்யறோ? என்ன பிரியாணி டாக்கி? என்ன பிரியாணி செய்யறது? சிக்கன் பிரியாணியா? ஓகே, வாங்க தொடர்ந்து வீடியோ பாருங்க.
ஓகே மக்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் SasiNisha யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து உங்களை ஆதரவு தாங்க. நாங்கள் அநேக வீடியோவில் உங்களுக்காக நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல இன்றைக்கு கூட உங்களுக்கு நாங்கள் சிக்கன் பிரியாணி வீடியோ செய்திருக்கோன்னு பாருங்கள். சிக்கன் பிரியாணி நீங்கள் தொடர்ந்து எங்களுடைய சேனலுக்கு ஆதரவு தாங்க. எங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அநேக வீடியோகளை நாங்கள் போட்டிருக்கிறோம். அநேகர் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது எங்களுக்கு மிகுந்த ஆதரவாக இருக்கும். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்க, நாங்கள் 5 நிமிஷம் தமிழை விட்டுட்டோம். நாங்கள் நான் தமிழ் எடுத்து பார்க்க போகிறோம் பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ பாருங்க, பிரியாணி வந்து எல்லாம் எப்படி நல்ல தமிழ்லாம் போய் நல்ல சூப்பராக வந்திருக்கு. பாருங்க வீடியோ பாருங்க. ஒரு சோறு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டையில் பாருங்க, புளியில் ஒட்டையில் பாருங்க. பொன்னி அரிசி தான் பாருங்க ஒன்றாக இருக்குது, தனித்தனியாக இருக்குது பாருங்க. பொன்னி அரிசியில் செய்த பிரியாணி. ஓகே மக்களே, பாருங்க இப்போ பிரியாணி செய்த இது முடிஞ்சது. பாருங்க பிரியாணி செய்தாச்சு. பாருங்க பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்கு எங்களுக்கு. பாருங்க பொன்னி அரிசியில் நாங்கள் செய்தாங்க. பாருங்க பிரியாணி நல்ல சூப்பராக வந்துருக்கு. பாருங்க ஒரு அரிசியும் வந்து ஒட்டையில் தனித்தனியாக தெரியுது பாருங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு ஆதரவு தாங்க. ஓகே, நாங்கள் இப்போ இந்த வீடியோ முடிக்கிறோம். வாங்க தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, உங்கள் SasiNisha ஃபேமிலி. ஓகே, பாய் பாய் பாய். வாங்க சாப்பிடலாம். என்ன சாப்பிட்றீங்க? மக்களே, என்ன சாப்பிட்றீங்க? எல்லாருக்கும் என்ன பிரியாணி? யார் செஞ்சது? எப்படி இருக்கு? எனக்கு அப்பா தான் பிரியாணி செஞ்சார். அருண், எப்படி இருக்கு பிரியாணி? அருண், பிரியாணி எப்படி இருக்கு? ஓகே. நிதிசாமா, பிரியாணி எப்படி இருக்கு? நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் செஞ்ச பிரியாணி நீங்களே சமைச்சு நீங்களே சாப்பிட்றீங்க. உங்கள் கருத்தை சொல்லுங்க. பாருங்க மக்களே, நல்ல சூப்பராக இருக்குது பிரியாணி. நீங்கள் தயிர் பச்சடி எடுக்க இல்லையா? தயிர் போட்டுட்டு இருந்தானே எனக்கு தயிர் வெறும் பிரியாணி சூப்பராக இருக்குது. ஓகே, தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவு தாங்க. SasiNisha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இத்தனை இந்த வீடியோ நாங்கள் முடிக்கிறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். நம்ம சிக்கன் எல்லாரும் பாய் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாய், கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. ஓகே, பாய், டாடா. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம். வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் உங்கள் SasiNisha ஃபேமிலி.